ஐஃபோனில் இருக்கிற ஏ சிரின்ற அப்படின்ற ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட். ஸோ இந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை ஜஸ்ட் நாம் ஹே சிரி அப்படின்னு சொல்கிறதுனால அந்த ஐஃபோன் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி ஸோ நமக்கு அது ஒரு பெட்டரான அவுட்புட்டை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை ஆண்ட்ராய்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். திஸ் இஸ் யோர் கலைவாணன். லெட் மீ கெட் இன் திஸ் வீடியோ. ஸோ கூகுளில் இருக்கிற கூகுள் அசிஸ்டண்ட்டை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் சின்ன சின்ன விஷயத்தை செஞ்சோம்னா ஸோ ஆப்பிளில் இருக்கிற ஹே சிரின்ற ஃபீச்சர்ஸை நம்ம மொபைலில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்லையும் நாம் எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜஸ்ட் உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே சர்ச் பாரில் போய்ட்டு உங்களுக்கு என்ன ஏஐ வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் கூகுள் ஜெமினி எனக்கு பிடிக்குன்றதால நான் கூகுள் ஜெமினியை சூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் இருக்குது இல்லைங்களா? ஸோ கூகுள் சர்ச் இன்ஜின். ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் செக்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்கோப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறேன். இப்படியே ஸ்கோப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். ஸோ அதை பண்ணுறதுனால உங்களுக்கான அசிஸ்டண்ட்டை வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹே கூகுள் அண்ட் வாய்ஸ் மேட்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் நீங்கள் எலிமினேட் பண்ணுறதுனால உங்களுக்கான ஒரு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்ட உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஹே கூகுள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை எனபிள் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு சின்ன சர்வே நமக்கு கொடுக்கும். ஸோ எப்படி நம்ம ஒரு ஸ்பீச்சை கொடுத்து எப்படி நம்ம அதை பண்ணுறது அப்படின்றத இது கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் இது வந்து நம்மளுடைய வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக இது ஒரு சின்ன அசஸ்மெண்ட். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஸ்கோப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே அக்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் அதையும் கிளிக் பண்ணுறேன். ஸோ அக்ரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மேலே ஒரு லைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த லைனை சொல்லணும். ஸோ சொல்கிறதுனால உங்களுடைய வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து உங்கள் வாய்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஓகே கூகுள், வாட்ஸ் த வெதர் டுமாரோ? ஓகே கூகுள், செட் அ டைமர் ஃபார் 5 minutes. Hey Google, make a call. Hey Google, remind me to water my plants every Monday. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், உங்களுக்கான வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் கீழே நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நீ பண்ணது கூகுள் அசிஸ்டன்ட் தானப்பா, இது எப்படிப்பா உனக்கு ஏஐ அசிஸ்டன்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு ஸ்கோப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் இந்த இடம் ஸோ டிஜிட்டல் அசிஸ்டன்ட் ஃப்ரம் கூகுள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் எந்த ஏஐயை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஏஐ உங்களுக்கு இங்கே அசிஸ்டண்ட்டாக வந்துடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஜெமினி ஏஐ வேணும்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஜெமினி ஏஐ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜெமினி ஏஐ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ ஜஸ்ட் ஸ்கோப் பண்ணிட்டு வரீங்க, யூஸ் ஜெமினி ஏஐன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஜெமினி ஏஐயை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் கைஸ், இதில் ஒரு சின்ன இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட ஒரே மொபைல் தான் இருக்குது. ஸோ என்னால் ஹே கூகுள் அப்படின்னு சொல்கிறப்போ என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டரும் என்னோடய வாய்ஸும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸோ கூகுள் வந்து நான் யூஸ் பண்ண முடியல. லைக் ஜெமினி ஹே கூகுள் அப்படின்னா ஸோ எனக்கான வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது ஓப்பன் ஆகலை. ஸோ பட் நீங்கள் நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ண எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ நான் சொன்ன செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கான வாய்ஸ் அசிஸ்டன்ட் 100% ஒர்க் ஆகும் கைஸ். ஸோ நான் இதை யூஸ் பண்ணேன். ஸோ அதை ஒரு வீடியோவாக கண்டுட்டாக மேக் பண்ணி போடலான்றதுனால ஸோ நான் மேக் பண்ணி போட்டேன். பட் இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகுறது. ஸோ இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் லைட் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ அதுவும் ஆனில் இருக்கிறதுனால நான் ஹே கூகுள்னு சொல்கிறப்போ அது ஓப்பன் ஆகலை. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் இந்த வீடியோக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ இது ஒர்க் ஆச்சா இல்லையான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 100% இது ஒர்க் ஆகுது. ஸோ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சாரி கைஸ், நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஸோ என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டும் ப்ளஸ் வாய்ஸுமே சேர்ந்து ரெக்கார்ட் ஆகுறதுனால ஸோ நான் ஹே கூகுள்னு சொல்கிறப்போ கூகுள் ஏஐயால் எனக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. லைக் நான் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் ஹே கூகுள்னு சொன்னால் ஸோ இட் வில் அப்பியர்.
பட் நான் போத் ரெண்டையுமே நான் யூஸ் பண்ணுறப்போ ஸோ என்ன நான் சொல்கிற வார்த்தையை கூகுளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன செட்டிங்ஸ் எல்லாம் ஒன்று விடாமல் நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் கூகுள் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் கமெண்ட் ஒர்க் ஆச்சா இல்லையான்றதை நீங்கள் சொன்னால் தான் ஸோ அடுத்தவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் உங்கள் கமெண்ட்டை கீழே கொடுங்க. ஸோ அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் யோர் கலைவாணன் அண்ட் ஸ்டே டியூன், கனெக்ட் வித் அஸ்.